ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு போட் நெக் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரியும் ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் பக்கம் வர மாதிரியும் போட்டிருக்கிறேன். இப்போ பேக் பார்ட் நம்ம ஃபோல்டு பண்ணதுக்காக 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீளம் ஒரு 14 இன்ச்சு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். செஸ்ட் அளவு 35. அதுக்கு கூட ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணி 37 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.25 இன்ச்சு வருது. அதை நான் செஸ்ட் அளவாக வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம நீளம் ஒரு 13 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 13 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 7.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோலுக்காக. எனக்கு ஷோல்டர் ஒரு 15 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 7.5 இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஷோல்டர் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கழுத்தகலத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து நீளம் ஒரு 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுத்து இந்த மாதிரி ஸ்கேலில் லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி வளைவு வர இடத்துலையும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை அப்படியே வளைச்சி வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ ஆம்கோலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வளைச்சி வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்ததை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் சிசர் வச்சு ஒரு கட் கொடுக்கலாம். இப்போ ஆம்கோல் பக்கமும் அதே மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். இனி ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டு இப்போ பேக் பார்ட்டை நம்ம அதுக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம். தூக்கி வச்சுட்டு ஐப்பட்டி உப்பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச்சு பேக் பார்ட்டோடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த பேக் பார்ட்டு எந்த அளவில் இருக்கோ நம்ம அதே அளவில் நம்ம எல்லா பக்கமும் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். நான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நெக்கு ஒரே அளவில் தான் வச்சுருக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாருங்கள் மேலேருந்து கீழே இந்த ஒரு 13 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மெயின் டாட்டு. அப்புறமா கீழேருந்து ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுத்து பக்கத்துலேருந்து எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்த்து அதில் பாதியில் மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் டாட்டு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம்.
மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் வரைக்கும் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் அதே நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெயின் டாட்டு இங்கேருந்து 1.25 இன்ச்சு, இந்த பக்கத்துலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டை நம்ம வந்து பேக்கோட ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக மார்க் பண்ணி அதை நம்ம வளைச்சி வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு தையலுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ரெடி அளவு ஸ்லீவ் வந்து 10 இன்ச்சு அதே மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதே மார்க் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் வண்ணம் எவ்வளோ வந்துன்னு சொல்லி அதே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு மேலேருந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி குழிவாக வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பேக் பார்ட்டை எடுத்து ஷோல்டரை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பெல்ட் பட்டி தான் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு, சென்டரில் வந்து ஒரு 3.5 இன்ச்சு, லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி வச்சு கரெக்டாக நம்ம பட்டி அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை கரெக்டாக அந்த பார்டர் ரெண்டும் ஒரே அளவாக வர மாதிரி வச்சுட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா
பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் நம்ம ரெண்டாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி துணி பத்துதான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டையும் போட்டு கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து பெல்ட் பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 இன்ச்சு நம்ம லைனிங் கிளாத்தோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியதுன்னு நம்ம பார்க்கலாம்.